ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பர்த்டே விலாக்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டோம், மிராக்கிள்ஸ் பார்த்துட்டோம். தொடர்ந்து நிறைய ஃபன் வீடியோஸ் பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சீரியஸான ஒரு வீடியோ தான். என்ன அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முக்கியமான ஒரு லைஃப் சேவிங் வீடியோ இது. அதுக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு அழகான அற்புதத்தோடு தான் அந்த வியாழக்கிழமையை நமக்கு துவங்கும். அப்படி தான் நம்ம பார்ப்போம். பட் இன்றைக்கி வீடியோ ஒரு ஹெல்ப் கேட்டு தான் உங்கள்கிட்டருந்து ஹெல்ப் கேட்டு நான் வந்திருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கொடுத்தது கிடையாது. ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் டொனேஷன் கேட்டிருக்கேன். பட் இது தம்ப்நெயில் பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இறைவனுக்கு பணி செய்கிறது அப்படிங்கிறது ஏதாவது கோயிலுக்கு போய் தான் நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இல்லாதவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும், இல்லை இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சாலே அது இறைவனை தான் போய் சேரும். என்னை பொறுத்த மட்டிலும் நம்ம எவ்வளோ பூஜை புரஸ்காரங்கள் பண்ணாலும், எத்தனை தான் கோயில் கட்டினாலும், எவ்வளவு தான் செஞ்சாலும் அதுக்கு நம்ம செஞ்சு கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக செய்கிற உதவி பெரும் 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 புண்ணியத்தை நமக்கு சேர்த்தி கொடுக்கும். அது ஒரே நேரத்தில் அந்த குழந்தைக்கும் புண்ணியம் சேரும், நமக்கும் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பிகாஸ் கர்மா அப்படி தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒருத்தங்க லாஸ்ட் டைம் ஷீர்டி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு, ஒரு எமர்ஜென்சி. அவங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ தொண்டை நோஸ், அப்புறம் அது என்ன சளி வர்றது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்காக மருத்துவம் பார்க்க போய் அதனால் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட்ஸால் பாதிக்கப்பட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டெம் செல்ஸை மாத்திர ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வயசு வெறும் 6 தான். இந்த 6 வயதில் அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டாங்க, செலவு பார்த்துட்டாங்க, உடல்நல குறைவை பார்த்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போது அந்த குழந்தைய காப்பாற்றியே ஆகணும், அதுக்கு இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு 22 லட்சம் செலவாகுது அப்படின்னும் அதுக்காக உதவி வேண்டி அவங்க நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு மிராக்கிள் வீடியோ கொடுக்கறத காட்டிலும் எல்லாத்த விட முக்கியமாக இந்த வீடியோ தான் எனக்கு பட்டுச்சு. அற்புதங்களை எத்தனையோ பார்த்துட்டோம். ஆனால் அந்த அற்புதத்தில் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒரு டேக்அவே நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா சேவை. பாபா இல்லாதவங்களுக்கு நீங்கள் செய்தாலே அது என்னை சேரும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கிறத இத்தனை வருடங்களாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சரியான நேரம் வந்திருக்கு. நம்ம கடமைகளையோ இல்லை நம்மளான ஒரு உதவியை செய்வதற்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த குழந்தைக்கு யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் milap.com உடைய லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜிபே பண்ணலாம். உங்களாலான எத்தனை ரூபாயாக இருந்தாலும், அது 50, 100, 200 எவ்வளவா இருந்தாலும் உங்களாலான ஒரு உதவியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக உதவும் அப்படின்னு நினைக்கும்போது நிஜமாக இந்த வியாழக்கிழமை நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு டொனேஷனும் பாபாவுடைய உண்டியலுக்கும் இல்லை பாபாவுடைய திருவடியை போய் சேருதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு வியாழக்கிழமை நாளில் நீங்கள் ஒரு பணம் கொடுக்கறது ஷீரடியில் இருக்கிற பாபாவுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணுங்கள். இந்த நிமிஷம் ஏதாவது யாருக்காவது இல்லாதவங்களுக்கு சேவை செய்யணும், இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவுக்கு காணிக்கை கொடுக்கணும், இல்லை இந்த வியாழக்கிழமை நாளில் கோயில் உண்டியலில் ஏதாவது பணம் போடணும், இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காணிக்கையை பாபாவுக்கு கொடுக்குறதா நினச்சி இந்த குழந்தைக்கு நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக
அந்த புண்ணியம் நீங்கள் என்ன நினச்சி இந்த பணத்தை அந்த குழந்தைக்கு செலவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும், உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் தலைமுறைக்கே வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறத அந்த தாய் தன் குரல் வாயிலாக பேசியிருக்காங்க. அந்த குரலை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் என்ன தெரியும், அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறதும் புரியும். வணக்கங்க, என் பேர் தாரணி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பையன் பேர் கார்முகிலன். அவனுக்கு வந்துட்டு 3 வயசில் பிக்ஸு மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு. வந்து 1 மாதம் அளவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு சின்ன கொப்பளம் மாதிரி வந்து கால் தொடையில் வந்துட்டு நெறிக்கட்டி அது ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணினோம். அதுக்கப்புறம் காதில் வந்து மாதிரி வந்துகிட்டே இருக்கும், சளி பிடிச்சிரும். வாரத்துக்கு 2 வாட்டி சளி பிடிச்சிரும், ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அடிக்கடி இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தனால டான்சில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டான்சில் பண்ணினோம். அந்த டான்சில் பண்ணதுக்கப்புறம் நிமோனியா ஃபீவர்னு வந்துருச்சு. அந்த இன்ஃபெக்ஷன்னால் சரியாக இது பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் அதிகமானனால நிமோனியா வந்து அது ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு லூஸ் மோஷன் போய்கிட்டே இருந்தான் ஒரு 3 மாதம் அளவில். என்னன்னு பார்த்தா அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம், இம்யூனிட்டி இல்லை, எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அவன்கிட்ட இல்லை, அது எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு உடனடியாக போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து இப்படி எதுவும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அவன் உடம்புக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிரந்தரமாக பண்ணணுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இதுக்கு வழி, இல்லைன்னா இதே லெவல் தான் பிரச்சனை வந்துகிட்டே இருந்து பெரிய லெவலில் பாதிக்கும், பையனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னனால இப்போ பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மந்த்து. அதனால் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 25 30 lakhs பக்கம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். ப்ளட் டெஸ்ட்டு அது இதுன்னு பொழுதுனிக்கு எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கார்முகிலனுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும். அதுக்கான ஒரு க்ரௌட் ஃபண்டு லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பாக்ஸில் போட்டு பின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி விடுறேன். இந்த வியாழக்கிழமை நல்ல நாளில் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும், சிறுதுளி பெருவெள்ளம், நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை செலுத்தினாலும் அது ஒரு குழந்தையுடைய சிகிச்சைக்காக பயன்பெறுது. அதை இந்த வீடியோ மூலமா உங்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த தாயின் சார்பாக நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது ஒரு குட் ஸ்டார்ட்டாக நம்ம பண்ணலாம். ஒரு நல்ல துவக்கமாக இந்த டேவுடைய ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து ஒரு டொனேஷனோடவும், ஒரு குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்காகவும் சிகிச்சைக்காகவும் அந்த டொனேஷன் நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த நாளை துவங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். லிங்க்கை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு தெம்பையும் கொடுக்கும் எனக்கு. ஏன்னா நானும் ஒரு தாய் தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே தாய்மார்கள் தான். அண்ட் இதே போல் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இதே போல் குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிற தாய்மார்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்காகவும் நம்ம இந்த வீடியோ மூலமா இந்த நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரணும், எல்லாருமே நோய் நொடியிலிருந்து வெளியே வந்து ஆரோக்கியமாக நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். எவ்ரி ஹியூமன் டிசர்வ் ஹாப்பினஸ். எல்லாருக்குமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. எல்லாருமே அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமும் சந்தோஷமும் எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பொங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த நன்னாளில் பாபா கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கார்முகிலனுக்காக. கார்முகிலன் மட்டும் இல்லை, அந்த பையனம் போல் இருக்கிற அனைத்து குழந்தைங்களுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த குழந்தைக்கு தேவையான ஃபண்டு எப்படியாவது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வந்துடணும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும், அந்த அளவுக்கு டொனேஷனும் நமக்கு வந்து கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.